அச்சோ போனு இது தண்ணியில் விழுந்தது. சோனமுத்து வடை போச்சாங்க வேண்டியதான். அச்சோ மீன் கடிக்குது. போட்டாச்சு ரைட்டு. அவ்வளோதான். எங்கே கடிக்குன்னு பார்ப்பாங்கல்ல வீடியோவை. நம்மளோட மூளைக்கு உண்மையிலேயே ஏங்க மேடம் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம்ல. ஆனால் இவ்வளோ தூரம் இங்கே வந்து சுற்றி நம்மளை சுற்றி தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஐலாண்டில் தான் இருக்கிறோம். இவ்வளோ தூரம் வந்துமே நமக்கு அந்த ரெதன்யாவோட ஞாபகம் வருது இல்லைங்க மேடம்? கண்டிப்பாக. ஏங்க மேடம் அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு? மனசு ஆற மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, இது பேரண்ட்ஸ் வந்து செல்லத்தை கொடுத்து வளர்த்திட்டாங்க. ஒரு அனுபவம் இல்லை, வெளி அனுபவம் இல்லை, தைரியம் தன்னம்பிக்கையும் ஒரு செகண்டில் அந்த பொண்ணு இழந்துருச்சு அந்த இடத்துல. என்னதான் தைரியமான பொண்ணாக இருந்தாலுமே அந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம சாவை நோக்கி போகும்போது அந்த இடத்துல எல்லாமே தவிடுபொடி ஆயிடுது. அந்த பொண்ணு தைரியமான பொண்ணு. இப்போ நான் விசாரித்த வகையில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. பேசும்போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, கேரக்டர் சூப்பர் கேரக்டரு, ரொம்ப ஜாலி கேரக்டரு, தைரியமான பொண்ணு அப்படின்னெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அது சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி அந்த பொண்ணு கூட நானே நேரடியாக பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் இறந்துட்டதை நினச்சா அந்த பொண்ணு மேலே எனக்கு கோபம் தான் வரும். முட்டாள்தனமான முடிவு. எதா இருந்தாலும் வந்து ஒரு பேசி தீர்க்காத பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இல்லை, இதுதான் பெரியவங்க சொல்றாங்க, கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத அப்படிங்கிறது. இதோட என்னன்னா அந்த பொண்ணுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு நிமிஷம் சாவறதுக்கு தைரியம் இருக்கிறது வாழ்றதுக்கு இல்லாம போச்சு மேம். அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படின்னா, நான் செத்தாதான் உனக்கு பிரச்சனை ஆகுன்னு நான் சாகறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் நான் போச்சு. இல்லை அப்படி இல்லை, அந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. அந்த பொண்ணுக்கு டைமே கொடுக்கல, அந்த பொண்ணு ஃபேஸ் கொடுக்கல, அந்த பிளேஸே இல்லை, அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லை. கோயிலுக்கு கிளம்பி வரும்போது கார் ஒரு பக்கம் நிற்கிது, ஒரு 11:45 நிற்கிறது, 12:15 வரைக்கும் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் நின்று அழுதுகிட்டே பேசுது. அந்த இடத்துல யார் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இது வரைக்கும் கேள்விக்குரிய. அப்புறம் இன்னொன்று விஷயம் மேடம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க, அவர் வந்து கொங்கு மேட்ரிமோனி புரோக்கரு, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஜாதகம் ஃபோட்டோலாம் காமிச்சார். இப்போ நாங்களாம் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம், நாங்கள் கொண்டு போகிற ஜாதகம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாங்க. கொஞ்சம் பிள்ளை வசதியாக வளர்த்திட்டோம், கொஞ்சம் பெரிய இடமா இருக்கணும், பிள்ளை போகிற இடத்துல நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி தொலைவி இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பேரண்ட்லாம் சொத்துக்கு பொண்ணு வசதியாக வாழணும்னு சொத்து பார்க்குறாங்க. பையன் நல்லா வச்சுப்பானா, இல்லாட ஒன்றும் இல்லாத பையனை கூப்பிட்டு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தா புள்ளிய மகாராணியாக வச்சுப்பானா, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஏங்க மேடம்? இல்லைப்பா, இப்போது நீயே வந்து யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு இப்போ இருந்து நீ பார்த்து செய்கிற. கண்டிப்பாக சரியா? அதனால் நாளைக்கு அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல இடமா தான் பார்ப்பே ஒழிய வந்து கீழே ஒரு நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவனாக இருந்தால் பார்த்து கொடுக்கலாம், அப்போ தான் பிள்ளைய நல்லா வச்சுருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெற்றவங்க சைடு வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப தவறு. ஆனால் மேடம் பெற்றவங்க வந்து இன்னைக்கு யோசிச்சுக்கிறது என்னென்னா, பிள்ளைய வந்து நம்ம செல்லம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து பாரமாக பொறுமையாக இருமானே சொல்லி அவங்களும் காலம் கடத்தி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து வேறு விதமான பிரச்சனைகளை வந்து சொல்ல முடியல அவங்களால. என்ன இருந்தாலும் இன்றைக்கி இழப்பு வந்து பெற்றவங்களுக்கு தான். எனக்கு அது ஒன்று தான். அந்த பொண்ணு பேரில் எனக்கு ஒரு சிறு வருத்தம் என்னென்னா, ஒரு தைரியம் அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும். அள்ளி கல்யாணம் பண்ணி அள்ளி அவங்க அந்த குடும்பத்து கையில் ஒப்படைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும். அதே பொண்ணு அள்ளி அக்னிக்கு இறைய கொடுக்கும்போது அதுக்கு முதல்ல இந்த கண்ணீர் ரெண்டாவது வரும்போது எப்படி இருந்திருக்கும். மஞ்சள் ஈரம் கூட கைலிங்கிறதுக்கு கண்டிப்பா மஞ்சள் கயிறு ஈரம் கூட காயறதுக்கு முன்னாடி அதோட வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கையே ஒரு முற்றுப்புள்ளி, கல்யாண வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளியா வந்திருந்தா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சான். எனக்கு அந்த பொண்ணு கூட பழகின ஃப்ரெண்டு நம்மளுக்கு தெரியும். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அக்கா நாங்கள்லாம் ஒரே கிளாஸ்மேட்டு, ஆனால் அந்த பொண்ணு திருமண வாழ்க்கையை வந்து அவ்வளோ விரும்பிச்சான், அவ்வளோ ஆசைப்பட்டுச்சான். நான் கல்யாணம் பண்ணி போய் நல்லா இருக்க போகிறேன், எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை, நான் நல்லா வாழ போகிறேங்கிற ஆசையில் தான் அது போயிருக்குது. பாவம் இந்த மாதிரி அது எதிர்பார்க்கல. அதுக்கு திடீர் திருப்பம் புது நபர்களோட வந்து ஒன்றி போக முடியாத அளவுக்கு பிரச்சனை போல்.
அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லிட்டு வர்றாங்க. பெற்றவங்களுக்கு இன்றைக்கி பிள்ளை இல்லை, அந்த பையனுக்கு கூட பிறந்த சகோதரி இல்லை. நினைக்கும் போது ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஆக்டிங் ஒன்று போயிட்டு வந்தேங்க மேடம். அந்த வழியாக தான் வந்தேன். அவினாசி பஸ் ஸ்டாண்டில் அந்த பொண்ணுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. சும்மா அவினாசியே நிரம்பிருச்சு, அவ்வளோ கூட்டம். அதாவது என்னென்னா சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு பிரச்சனை முடிஞ்ச முன்னாடி கூட்டம் கூட்டமாக செய்கிறதுனால என்ன யூஸு? அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று பார்க்கணும்ல. லேடிஸ்குள்ள பிரச்சனை என்னென்னா, பிள்ளைங்களை வந்து கட்டி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணுது, அது என்ன மாதிரி இருக்குதுங்கிறது கவனிக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நம்ம உணர வேண்டிய கருத்து. சமுதாயத்தில் வந்து பசங்க வந்து பேண்ட் சட்டை போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டா எல்லாத்தையும் நம்பிட முடியாது. உள்ளுக்குள்ளே வேற ஒரு கேரக்டர் இருக்கலாம். அது வந்து நம்ம புள்ள போய் வாழ்கிற வீட்டில் அது எப்படி இருக்குங்க, முகம் வாடுதா வாடலையா, இப்படியெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கு. ஆனாங்க மேடம், என்ற உள்ளையெல்லாம் நாளைக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா சொல்லி தான் அனுப்புவேன். என்னோட தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி அனுப்புவேன். அது என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே வழியே அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன் பிரியா, இப்போது இவ்வளவெல்லாம் கொடுத்து வந்து இன்னொரு பையன் கூட நம்ம வாழ வைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பொண்ணுக்கு நம்ம எல்லாமே பண்ணி வச்சுட்டு வாழ முடியாது. ஐயோ, இந்த வரதட்சணை இதெல்லாம் அந்த காலத்தில் மேடம் 300 பவுனுங்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பவுன் என்ன விலை? இன்னைக்கு அரை பவுன் வந்து மாங்கல்யம் எடுத்து கட்ட முடியாத அளவுக்கு கூட இன்னும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் 300 பவுனுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கணிசமான ஒரு தொகை. அதுபோக 70 லட்ச ரூபா காரு பேசப்படுது. அதைத்தான் எல்லாருமே பேசுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த வேதனை அதை விட பெருசா அந்த பிள்ளைக்கு தோணி இருக்குது பாரு. பணம் காசு அதுக்கு பெருசா தெரியல வந்து அது கொடுமை பெருசா தெரியல. பாசத்துக்கும் வந்து அது குறைச்சல் கிடையாது. அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. பிறந்த வீட்டில் அவ்வளோ பாசமாக வச்சுருந்துருக்குறாங்க. ஏன்னா பையனும் வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாசத்துக்கு குறையவே கிடையாது. அதுவாக வந்து அந்த பொண்ணு எல்லார்த்தையும் வந்து பாசமாக பழகக்கூடிய பொண்ணா எனக்கு தெரிஞ்ச வகையில். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போது கட்டி கொடுத்த இடத்துல